லேக் ஆஃப் அட்டானமின்னு சொல்கிறேன். அந்த அட்டானமிக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். மீனிங் ஆஃப் அட்டானமினா என்னென்னா, அட்டானமினா சுயமாக சிந்திக்கிறது. ஸோ அதை பல விதமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சரில் வர மாதிரி தான். அதாவது அட்டானமினா செல்ஃப் கவர்னிங். அதாவது ஒன்றையே நீ ஆட்சி செஞ்சுக்கிறது. உனக்கு தெரியும் எப்படி உன் உடம்பை உன்னோட மைண்டை எப்படி ஆட்சி செய்கிறது. அதே மாதிரி ஆக்ட் இண்டிபெண்ட்லி. நீ எப்படி மற்றவங்கள சார்ந்து இல்லாமல் ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிட்டர்மிங்னா நீ உனக்கு தெரியணும் எது டிட்டர்மைன் பண்ணுறதா, எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியணும். உனக்கு எந்த நேரத்தில் எது செய்யணும், அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அட்டானமிங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. அது ஒரு ஸ்கில், ஒரு ஹேபிட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி அட்டானமி ரேஷ்னல் திங்கிங்னு சொல்லலாம். அது ரேஷ்னல் திங்கிங்னா லாஜிக்கல், ரீசனபிள் திங்கிங், குட் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை மீனிங் இருக்குது. ஸோ ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னா டீச்சர் பாட்டு ஏதோ ஸ்கூலில் ஏதோ கிளாஸில் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பாட்டு சும்மா பேக்கு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது தப்பாக சொன்னாங்கன்னா யார் ஏதாவது தப்பாக சொன்னாலும் அதை கேட்கணும், எதிர்த்து கேட்கணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். ஒன்று உண்மையிலே அது லாஜிக்காக யோசிச்சாதான் அதுக்கு ஒரு கொஷின் கேட்கணும். சும்மா சொல்கிறத ஒப்பேற்றிட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு கொஷின் கேட்டு அது சரியாக தெரியவரான்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100% தெரிஞ்சுக்க போனாலும் ஒரு 90% அதில் ஒரு ஸ்ட்ராங்காக அது இந்த ஃபீல்டில் ஆகிற வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டு டெவலப் பண்ணணும். அதான் ரேஷ்னல் திங்கிங். ஸோ அட்டானமிங்கிறது சும்மா சுயமாக சிந்திக்கிறது, உன் கற்பனையில் உனக்கு வரதை எல்லாத்தையும் போடுறதெல்லாம் கிடையாது. நீ அது லாஜிக்கலாகவும் இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும், ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா ஏதோ தானோன்னு போட்டுட்டு கற்பனை எல்லாம் போடக்கூடாது.